Hi student, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கலர் டிராயிங் பாருங்கள். இது வந்து ஒரு ஹேண்ட்மேடு பேப்பர், அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பாயிண்ட் ப்ரஷ் நம்பர் 12 நல்லா அது வந்து இது வாட்டர் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கோட்டிங் வந்து வாட்டர் வந்து இந்த ஷீட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து இப்போது நனைஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஷீட்டில் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கலர் வந்து வாட்டர் கலர் ஜஸ்ட் நம்ம வச்சாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மிங்கிள் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ, இங்கே பாருங்கள், கொஞ்சம் டாப் சைடில் கொஞ்சம் டார்க்காக பண்ணணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி மிங்கிள் பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போ வந்து வாட்டர் வந்து பெயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் தொடலை, அதே பெயிண்ட் தான் ஒரு ஃபஸ்ட் டைம் நான் தொட்டேன் இல்லையா, அதே பெயிண்ட் தான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் டார்க், நீங்கள் இது அஜந்தா அந்த கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு செகண்ட் ஆஃப் நேவி ப்ளூ. ஓகே, செகண்ட் ஆஃப் நேவி ப்ளூ ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நேவி ப்ளூ ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், ரெண்டு கலரையும் வந்து, அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட் ஆஃப் வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர், செகண்ட் ஆஃப்லாம் ஒரு கலர். இப்போ வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மிங்கிள் பண்ணுங்கள். ஓகே, டேப் வந்து ப்ராப்பராக ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் அதிகம் வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? அதாவது வாட்டரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊறாது. டேப் ப்ராப்பராக ஒட்டணும். இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஒட்டணும். அவுட்லைன் வந்து மேட்ச் பண்ணி ப்ராப்பராக ஒட்டணும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் காயணும். ஓகே, ஸோ இப்போது ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிலிக் வந்து இந்த மாதிரி வந்து பாட்டிலில் ஒரு 15 ml அந்த மாதிரி விற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே கொஞ்சம் டாட் போட்டுக்கோங்க. பாயிண்ட் ப்ரஷ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகேங்களா? இது ஒரு அழகான ஒரு கேலக்ஸி டிராயிங் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போல் ஒரு நைஃபோ இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நைஃப் டூல் எதனா எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே வரைஞ்ச இந்த டாட்டில் அது காஞ்சிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் எஃபெக்டில் நீங்கள் இழுத்து விடுங்க இப்படி. ஓகே, இப்போது இது போல் நம்பர் 10 ப்ரஷில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ப்ரஷில் இந்த ஒயிட் பெயிண்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக இப்படி உதறணும். ஓகே, ஸோ இது போல் லைட்டாக உதறணும். இப்போது ஸோ இது வந்து பாயிண்ட் ப்ரஷ் நம்பர் 0 இல்லைன்னா வந்து நம்பர் 1 இல்லைன்னா 0 எடுத்துக்கோங்க. இந்த பெரியசாக தெரிகிற டாட்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் இழுத்து விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நைஃப்பில் பண்ணோம், அது கொஞ்சம் சின்ன சின்னதாக தெரியும், ஆனால் இதில் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக செஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகலை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரஷ்லேயே பண்ணுறேன். ஓகே,
ஓகே, இப்போ இதை டேப்பை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பேப்பர் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணோடனே அவுட்லைன் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வரணும்னா நீங்கள் கொஞ்சம் இந்த டேப் வந்து நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் பெயிண்ட் அதாவது இங்கே பாருங்கள், நல்லா காஞ்ச பிறகு பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நான் ஜஸ்ட் மேனேஜ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் டெக்னிக்கில் வாட்டர் கலரில் ஒரு கேலக்ஸி எஃபெக்டில் ஒரு வாட்டர் கலர் ட்ராயிங் பார்த்தீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.